சோதனைகள் ஏன் 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 இப்படி பல கேள்விகளோடு நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். அநேக காரியங்களை குறித்து கவலைகளும் துக்கங்களும் வேதனைகளும் ஒவ்வொரு நாளும் பெருகிக் கொண்டே இருக்குது. ஒரு வருஷம் முடிய போது, அடுத்த வருஷத்துக்கு போக போகிறோம். சரி, இந்த வருஷத்துல நம்முடைய சோதனைகள் முடிவு பெறுமா, புது வருஷத்துலையாவது ஒரு புதிய நன்மை உண்டாகாதான்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கலாம். சோதனைகள் ஏன் அப்படின்ற கேள்விக்கு பதில் தரக்கூடிய ஒரே ஒரு புஸ்தகம் இந்த வேத புஸ்தகம் மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் பல வருஷங்களாக பல விதவிதமான சோதனைகளையும் வேதனையும் நீங்கள் அனுபவித்திருந்தாலும், இந்த 30 நிமிடம் இந்த செய்தியை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால் உங்கள் சோதனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டு. அதை நான் நிச்சயத்தோடு சொல்ல முடியும். உங்கள் சோதனைகளை நீங்கள் தப்பிக்கொள்றதுக்கு வழியையும் இந்த வேத புஸ்தகம் காண்பித்து தருகிறது. நாங்கள் தப்பித்திருக்கிறோம், ஆகையால் அந்த சந்தோஷத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா சோதனைகள் நிறைய குடும்பங்களை வாட்டி வதைக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனைகள். அவங்க கடைசியில் அது நம்ம விதி, நம்மளுடைய காரியம்னு சொல்லி விதின்னு சொல்லி அவங்க அமைதியாக இருந்துடுறாங்க. ஆனால் அப்படி அல்ல, உங்களுக்கு ஒரு வழி உண்டு. இந்த சோதனைகளை நீங்கள் கடந்து போவதற்கும் ஜெயிப்பதற்கும். இந்த செய்தியில் சில காரியங்கள் உங்களுக்கு கசப்பாகத்தான் இருக்கும், ஆனால் உங்களுக்கு அது இனிப்பான பதிலை கொண்டு வந்து கொடுக்கும். மருந்து கசப்பாக தான் இருக்கும், ஆனால் ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடுது இல்லையா? அதே மாதிரி சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து தருகிறேன், அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்திகளை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணும்படியாகவும் உங்களிடத்தில் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அநேகர் சோதனை மேல் சோதனை ஏன் சொல்லி வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த செய்திகள் போய் சேருமானால் அவங்களும் ஒரு விடுதலை பெறட்டும், அவங்களும் ஒரு சோதனையில் தப்பித்து கொள்ளட்டும். பைபிளில் சில வசனங்களை நான் காண்பித்து தருகிறேன். நிச்சயமாகவே இந்த சோதனைகளிலிருந்து ஒரு தீர்வு இந்த வேத புஸ்தகத்தில் உண்டு. நிச்சயமாகவே இந்த கடவுளின் வார்த்தைகள் உங்கள் சோதனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்கு உண்மை உள்ளது. இன்னைக்கு உலகத்தில் அநேகர் இந்த வேத புஸ்தகத்தை பின்பற்றி ஆரம்பித்திருக்கிற காரணம் என்னென்னா, அநேக சோதனைகள் வேதனைகள் வந்து அவங்களுக்கு இந்த வார்த்தைகள் விடுதலை தந்து இன்றைக்கி அவங்க ஒரு சமாதானமான வாழ்க்கை, இன்னும் சொல்லப்போனால் சுபிக்ஷமான வாழ்க்கை வாழ்கிறதுனால இந்த வேதத்தை பின்பற்றி ஆரம்பித்திருக்கிறார்கள். யாரும் அவர்களை கட்டாயப்படுத்தவோ அவர்களை வற்புறுத்தவோ கிடையாது. சரி, பைபிளில் ஒரு சில வசனங்கள் காண்பித்து தருகிறேன். நீதிமொழிகள்ன்ற புஸ்தகம் இருக்கிறது. அதில் 19வது அதிகாரத்தில் 3வது வசனம் முக்கியமான ஒரு வசனம். ஆரம்பமே கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்வு உண்டு. இந்த செய்தி நீங்கள் பொறுமையாக கேளுங்க. ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும். சரி, வாசிக்கிறேன். மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும், என்றாலும் அவன் மனம் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் அடையும். மனுஷனுடைய மதியினம்னு போட்டுக்கீங்க. ஏன்? மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும். People ruin their own lives by their own foolishness. அவங்களுடைய சொந்த மதியினம் அவங்க வாழ்க்கையை கெடுத்து சீர்கேடாக்கும். ஆனாலும் பைபிளில் வாசிக்கிறோம், அவங்க மனம் என்ன ஆகுது? கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் அடையும். இன்னும் சொல்லப்போனால் கடவுளுக்கு எதிராக தாங்கள் அடையும். சிலர் சொல்லுவாங்க, கடவுளே உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா, என் பிரச்சனையெல்லாம் தெரியலையா, என் பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லையான்னு சொல்லி கடவுளுக்கு எதிராக அவங்க பேசுகிறத பார்க்கலாம். ஐயா, பைபிள் முதல்ல காண்பித்து கொடுக்கறது எல்லா சோதனைகளுக்கும் காரணம் நம்முடைய மதியினம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னென்ன மதியினம் நம்மகிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை சரிப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு தீர்வு கிடைத்து விடும். என்னெல்லாம் மதியினம்ன்றதை ஒரு சில வசனங்களை காண்பித்து தருகிறேன். ஏன்னா இங்கிலீஷில் வாசிக்கிறோம், அண்ட் தென் தே ஆர் ஆங்க்ரி அட் த லார்ட்னு போட்டு கடவுளுக்கு எதிராக கோவம். உதாரணமாக நான் சொல்லணும்னா, ஒரு அப்பாவும் மகனும் சின்ன பையன் நடந்து போகிறாங்க ரோட்டில். இப்போ அந்த மகன் அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு போகும்போது அப்பா அந்த மகனுக்கு நிறைய காரியத்தில் இருந்து பாதுகாப்பு கொடுப்பார். சில நேரத்தில் ஒரு குழி இருக்குன்னா அவங்க அப்பா அப்படி விலக்கி கூப்பிட்டு போயிடுவார். ஒரு வண்டி வந்துச்சுன்னா அவங்க அப்பா அப்படியே பாதுகாப்பாக எங்கிட்ட ஓரம் ஒதுக்கிடுவார். இப்படி நிறைய காரியம் செய்வார். ஆனால் இப்போ இதே மகன் அப்பா கையை விட்டுட்டு அங்கே ஒரு 20 அடி தள்ளி ஓடிக்கிட்டு இருக்கிறான். போகிறான், அங்கே குழியில் விழுகிறான், இல்லை அங்கே ஒரு இதில் அடிபடுது, இல்லை இப்படியெல்லாம் நடக்குது. ஆனால் அவன் சொல்கிறான், எங்கள் அப்பா என்னை இப்படி பண்ணிட்டாருன்றான். நியாயமாக இருக்குமா சொல்லுங்கள்? நீ உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு போகாதது உன் தப்பு. உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு நீ போயிருந்தனா, உங்கள் அப்பாவோடைய சத்தத்தையாவது நீ கேட்டிருந்தனா உனக்கு இந்த அடி விழுந்திருக்காது. நீ இந்த குழிக்குள்ளே விழுந்து கிடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கிட்ட இன்னைக்கு இவ்வளோ சோதனைகள் வேதனைகள் ஒரு காரணம், பிரதான காரணம், முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம கடவுளை விட்டு விலகி 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 போக போக சோதனை மேல் சோதனை தான்.
எப்படி ஒரு பையன் தன் தகப்பனுடைய கையை விட்டுட்டு விலகி விலகி ஓட 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 அவனுக்கு அடிகளும் வேதனைகளும் பிரச்சனைகளும் ஜாஸ்தி இருக்கோ, இதே தான். சரி, இன்னொரு வசனத்தை காண்பித்து தருகிறேன். பைபிளில் பிரசங்கின்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அதில் 7வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை காண்பித்து தருகிறேன். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். தேவன் மனுஷனை செம்மையாக உண்டாக்கினார், பர்ஃபெக்டாக உண்டாக்கினார். அவங்கள செம்மையாக உண்டாக்கினான்னு போட்டிருக்கு. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்களா, அநேக உபயதந்திரங்கள், மாற்று வழிகள், மனதுக்கு விருப்பமான வழிகள், அவனுக்கு இஷ்டமான காரியங்களை தேடிக்கொண்டான். கடவுள் சில நேரத்தில் நம்மகிட்ட சில ஒழுங்குகளை எதிர்பார்க்கிறார், கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். கடவுளின் கைகளை நாம் பிடித்து நடக்க வேண்டும். வாக் வித் காட், ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு ஏன் நம்மளால் கடவுளோட கூட நடக்க முடியல, கடவுள் கையை பிடிச்சு நடக்க முடியல? அநேக உபயதந்திரங்களை கண்டு கொண்டாங்க இல்லையா, அநேக உபயதந்திரங்களை உண்டாக்கி இருக்காங்க இல்லையா, அது இவங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்குது. அநேக உபயதந்திரங்களை உண்டாக்குனதுனால அவனுக்கு சோதனை மேல் சோதனை அவனுக்கு பெருகிட்டே இருக்கு. ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம், அடுத்த வருஷம் அது சோதனைகளும் வேதனைகளும் கூடிக்கிட்டே இருக்குது. அநேக இடங்களை பார்க்குறோம். இப்போது அநேக உபயதந்திரங்களை தேவன் மனுஷனை செம்மையாக உண்டாக்குனார். இந்த உலகத்தில் தீய சக்திகள் சொல்லி அநேக காரியங்கள் உண்டு. பைபிள் அதை சாத்தான் என்றும் பிசாசுகள் என்றும் காட்டி தருகிறது. விழுந்து போன ஒரு தூதன். அந்த தீய சக்திகள் நிமித்தம் இன்னைக்கு உலகத்தில் இவ்வளவு தீமைக்கு காரணம், இவ்வளவு அக்கிரமங்களுக்கு காரணம் அந்த தீய சக்திகள், இவ்வளவு நாசங்களுக்கு காரணம் அந்த தீய சக்திகள், சாத்தானும் பிசாசுகளும், அசுத்த ஆவிகள் பைபிளில் வார்த்தை இருக்குது. இப்படி பல விதங்களில் அந்த காரியங்களை பைபிள் காண்பித்து தருகிறது. ஆனால் இப்போ இந்த தீய சக்திகளுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது அவைகள் குடும்பங்களை சின்ன பின்னமாக்குது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குது, உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை கெடுக்குது, உங்களுடைய பொருளாதாரத்தை கெடுக்குது, உங்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்குது, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்குற காரியங்கள், தீய சக்திகளுக்கு நீங்கள் இடம் கொடுக்குற காரியங்கள். எது தீய சக்திகள்ன்றதை நம்ம கண்டுபிடிக்காததுனால தான் அநேக வேதனைகள் மேல் வேதனைகள். சில நேரத்தில் சில சொல்லுவாங்க, கடவுள் அடிக்கிறாரு, கடவுள் தண்டிச்சிட்டார், கடவுள் என்னை அடிச்சிட்டார். சமீபத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, கடவுள் என்னை சோதிக்கிறார், கடவுள் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாரு. கடவுள் அதெல்லாம் செய்யலை. கடவுள் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளும் உண்டாக்கின தேவன் மனுஷன் சமாதானமாக இருக்குன்னு விரும்புகிறார், சந்தோஷமாக இருக்குன்னு விரும்புகிறார், பரிசுத்தமாக இருக்குன்னு விரும்புகிறார். இன்னொரு வசனத்தையும் காண்பித்து தருகிறேன். இதே பைபிளில் புதிய ஏற்பாட்டில் யாக்கோபுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் 1வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை காண்பித்து தருகிறேன். 14வது வசனத்தில், அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னு போட்டிருக்கு. அவனவன் தன் சுய இச்சையினாலே சிக்குண்டுன்னு போட்டிருக்கு. உங்கள் இச்சைக்கு பின்னாடி ஓடிதான் அநேக வேதனைகள். என்ன விதத்தில் இச்சை இருக்கலாம், என்னென்ன விதத்தில். நிறைய பேருக்கு பணம்னு ஓடினாங்க, பணம்னு குடும்பத்தை கவனிக்காமல் ஓடினாங்க. பணம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அவங்க வாழ்க்கையில் லட்சியமாக ஓடினாங்க. கடைசியில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறேன்னு பைபிள் சொல்லுது. பண ஆசை தான், பணத்துக்காக ஓடினாங்க. பிள்ளைகள் வளர்ந்து வர நேரம் பிள்ளைகளை கவனிக்கலை, பிள்ளைகளை நல்லொழுக்கத்தில் வளர்க்கலை. இன்றைக்கி அந்த பிள்ளைகள் வளர்ந்து பயங்கரமான பிரச்சனை வீட்டுக்குள் பண்ணும்போது சோதனை. ஏன் கடவுளே, உனக்கு கண் இருக்கா, உனக்கு காது இருக்கா, இப்படியெல்லாம் பேசுகிறோம். நம்மக்கிட்ட தான் தப்பு, கடவுள்கிட்ட ஒரு நாள் தப்பு நீங்கள் ஒரு காரியம் சொல்ல முடியாது. பைபிள் சொல்லுது, அவர் நீதி உள்ளவர், அநீதி இல்லாத தேவன். அவர்கிட்ட போய் நம்ம எந்த வாதத்தையும் வைக்க முடியாது. அவர் வாதத்தை அவர் திருப்பி கேட்க ஆரம்பித்தார்னா நம்ம நிற்க முடியாது. நம்மக்கிட்ட தப்பு. சமீபத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க புருஷன் குடிகாரர், அவர் போதைக்கு அடிமையானவர். அவர் மகன் சின்ன வயசுலேயே அவங்க தகப்பனை பார்த்து அவன் அதை விட போதைக்கு அடிமையாகி அவன் பயங்கரமான இன்னைக்கு அதையும் தாண்டின போதைகள், ஊசிகள், அதுக்கெல்லாம் அடிமையாயிட்டான். அவங்க சொல்கிறாங்க, கடவுளை என் புருஷனை தான் எடுத்தார், என் பையனையும் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னாங்க. ஒரு நாளைக்கு கடவுளாக எடுத்தார். உங்கள் மதியினம் இப்பவும் நல்லா கவனிங்க. அந்த பையனை அவங்க அப்பா சின்ன வயசுலேயே சிகரெட்டுக்கு வாங்க, சாராயம் வாங்கலாம் அனுப்புவாரான். அவன் போய் பார்த்துட்டு வரான், அவன் பழகுறான். இப்போ அவன் பல மடங்கு ஆயிட்டான். இப்போ பெற்றோருக்கு வயசானோன்னு அவனை அவனை நிறுத்த முடியல. அவன் வந்தானே அடி, எல்லாரையும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறான்.
யோசிங்க, இது யார் காரணம்? பெற்றோருடைய மதியினம். பெற்றோர் அந்த பிள்ளைகளை அவங்க ஒரு காலத்தில் பணம் சம்பாதித்தால் போதுன்னு ஓடினவங்க தான். பணம் தான் முக்கியம். பணத்தை கடவுளாக நம்ம மாத்திரம். தயவுசெய்து சொல்லுகிறேன், பணம் ஒரு காசுக்கு பிரயோஜனப்படாது, உங்களுடைய கஷ்டத்துக்கு ஒரு தீர்வையும் கொண்டு வராது. ஆனால் இங்கே போட்டிருக்குது, அவனவன் தன் சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான்னு போட்டு அதோட நிறுத்தினா பரவாயில்ல. பைபிள் என்ன நடக்குதான், இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். ஃபஸ்ட்டு இச்சைன்றது சிந்தனையில் வர்றது. சிந்தனையில் வர்றதுக்கு ஒரு கர்ப்பம் தரிக்கிறதுன்னு போட்டிருக்கு பைபிள். உருவாகுது. என்ன உருவாகுது? பாவத்தை பிறப்பிக்கும். அப்படி போய் விழுந்தது தான் அநேக சோதனையில் காரணம். மனுஷன் இன்னைக்கு அப்படித்தான் பாவத்தை பிறப்பித்து பாவத்தில் விழுந்து பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்னு போட்டிருக்கு. ஒன்றுனா பிறப்பிக்குது பாருங்களேன். பாவம் வரும்போது உங்கள் வீட்டுக்கு சாபம் வந்துருச்சு. சாபம் வந்துருச்சுனாலும் அடுத்த அது தலைமுறையாக குடும்பத்தை வாட்டி வதைக்க தான் செய்யும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இவங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் வாட்டி வதைக்கிறதை பார்க்கலாம். ஆனால் சோதனை மேல் சோதனைக்கு காரணம் என்னன்னு அவங்க தெரியாமல் கண்ணீரோடு கிடப்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்வுக்காக அந்த செய்தி உங்களோட பேசுகிறேன். நிச்சயமாக அதுக்கு தீர்வு இருக்குது. ஒரு பைசாவுக்கு வேலை கிடையாது. ஒரே ஒரு காரியம், உங்கள் மனசுக்கு மட்டும்தான் வேலை. நீங்கள் இந்த செய்தி எங்கே கேட்குறீங்களோ அதே இடத்துல நீங்கள் விடுதலை பெற முடியும். அதை உண்மையிலே நிச்சயத்தோடு உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆனால் இங்கே போட்டிருக்குது, மரணத்தை பிறப்பிக்கும். கடைசியில் மரணத்தை பிறப்பிக்கும்ன்றது என்னன்னா, ஆத்துமா அழிவை கொண்டு வருகிறது. நீங்கள் இந்த பூமியிலே பாடுகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் துக்கத்தையும் கண்ணீரையும் நோய்களையும் இப்படி பல காரியத்தை நீங்கள் சகிச்சு முடிச்சுட்டு மரணத்துக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா நரகத்துக்கு போகிற மாதிரி ஆயிடக்கூடாது. நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த உலகத்தில் நான் செத்துட்டேன்னா பரவாயில்லன்னு. ஐயா, அப்படி இல்லை. அடுத்து தான் உண்மையாகவே இருக்குது ஒரு காரியம். ஒன்றில் சொர்க்கம், இல்லை நரகம். நரகத்துக்கு போயிட்டா அதுக்கப்புறம் அவன் 1000 வருஷமோ 2000 வருஷமோ 3000 வருஷமோ அங்கே முடிவில்லாத வேதனை. அது சாத்தான்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த தீய சக்திகளுக்காக உண்டாக்கப்பட்ட இடம். அந்த தீய சக்திகளுடைய இச்சைகளுக்கு விருப்பமாக ஓடுறாங்க இல்லையா, அவங்களுக்காக உண்டாக்கப்பட்ட இடம்னு சொல்லலாம். ஏன்னா அவனும் அவனை சேர்ந்த தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது. அவன் இன்னைக்கு பாவ இச்சைகளை அநேகருக்கு தூண்டி விடுகிறான். பல இச்சைகள் இருக்குது. பணத்தின் மீது இச்சை, மாம்ச இச்சைன்னு பைபிள் சொல்லுது, காம இச்சைகள், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு அற்ப சொற்ப இச்சைகள். சிலருக்கு எதையா சாப்பிட்றதுல பயங்கர இச்சையாக இருக்கும். அதை சாப்பிட்டா தான். நாக்கில் இச்சை இருக்கும், கண்ணில் இச்சை, கண்ணில் பார்வையில் இச்சை. ஆனால் இப்படி பல இச்சைகள் பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் வீட்டுக்குள்ளாக குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும். அந்த சாபமும் பாவமும் சேர்ந்து கடைசியில் மரணத்தை பிறப்பிக்கிறது. மரணம் சொல்லும்போது எட்டர்னல் டெத்துன்னு போட்டு, நித்திய மரணம், முடிவில்லாத வேதனை உள்ள இடத்துக்கு போயிடக்கூடாது உங்கள் ஆத்மா. இப்போது என் ஆத்மா ரொம்ப வெளியேற பெற்றது. சரி, அந்த ஆத்மா வெளியேற பெற்றதையும் அதனோடு சில வசனங்களையும் அவங்களுக்கு நான் இப்பொழுது காண்பித்து தருகிறேன். மனுஷன் அவனே சுய இச்சையினாலும் சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதை ரோமர் என்கிற புஸ்தகம் உண்டு பைபிளில், புதிய ஏற்பாட்டில் ரோமர் என்கிற புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் சில வசனங்களை காண்பித்து தருகிறேன். 1வது அதிகாரத்தில் அது சில வசனங்களை நீங்கள் அறிந்திருந்தால் நலமாக இருக்கும். ஏன்னா 22ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகின்னு ஆரம்பிக்குது. தங்களை ஞானிகள்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு மனுஷனுக்கு எல்லாருக்குமே அப்படி தானே, நம்மளை விட அறிவாளி யார் வேற, நம்மளை விட அறிவாளி யாருன்ற சிந்தனை தானே. ஆனால் இங்கே ஆவிக்குரிய விஷயத்துலையும் சரி, ஆன்மீக விஷயத்துலையும் மனுஷன் தன்னை ஞானின்னு நினைக்கிறான். தன்னை ஞானிகள் என்று சொல்லியும் பைபிள் என்ன சொல்றது, அவங்கள பைத்தியக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். முதல்ல மனுஷனுக்கு சோதனைக்கு ஒரு காரணமே அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்களோ ஊரும் பிராணிகளோ இப்படி பல விதங்களுக்கு மனுஷன் மாற்றினது தான் முதல் பாவம். அந்த சோதனைகளுக்கு ஒரு காரணமே அதுதான். அடுத்து போட்டிருக்குது, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அடுத்தபடியாக காம இச்சைகள். எது நிமித்தம் தேவனுடைய மகிமையை அவங்க காணாதபடிக்கு, தேவனுடைய மகிமை புரியாதபடிக்கு இவங்க வேற பல தன் சுய இச்சையினாலே சிக்குண்டான்னு போட்டிருக்கு இல்லையா, அநேக உபயதந்திரங்களை கண்டுபிடித்தான்னு போட்டிருக்கு இல்லையா. இப்படி இவன் இதெல்லாம் செஞ்சனால கடவுள் என்ன பண்ணிட்டார்னா அவனை சரீர இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்துட்டார்.
ஏன்? தேவனுடைய மகிமை நீங்கள் எந்த விதத்தில் தொடக்கூடாது. எப்படி ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட் லைன் போகுது, தொட்டால் முடிஞ்சிருவோன்னு நமக்கு தெரியும். அங்கே போர்டு வச்சுருப்பாங்க ஜாக்கிரதைன்னு. அதை விட பல 1000 மடங்கானது தேவனுடைய மகிமை, அதை தொடக்கூடாது. பயங்கரமாக ஆண்டு கணக்கு கேட்பார். ஆனால் இங்கே போட்டிருக்குது அவங்கள ஒப்பு கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. அடுத்து என்னதான் 28ஆம் வசனத்தில் 28ஆம் வசனம் முக்கியமானது. தேவனே அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருக்கிறபடினால் தகாதவர்களை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துட்டார். ஏன்னா தேவனை அறிகிற அறிவை அவங்க பற்றி கொள்ள மனதில்லை. உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் கிரகங்களையும் யுகங்களையும் படைத்த தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? ஐயா, அவர் எப்பேற்பட்டவர். அவரை அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க நமக்கு மனதில்லை. அவரை அறிகிற அறிவை நாம் பற்றி கொண்டிருக்கிறதுக்கு நமக்கு முடியல. இந்த வேத வசனத்தை படிக்க தான் அவரை அறிகிற அறிவை நீங்கள் அடைய முடியுமே ஒழிய உலகத்தில் வேற எந்த வழியும் கிடையாது. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேனுவல் புக் இதுதான். ஒரு டிவிக்கோ ஒரு ஃப்ரிட்ஜுக்கோ ஒரு ஃபோனுக்கோ கொடுக்குறாங்க இல்லையா கம்பெனிக்காரன், அதே மாதிரி உங்களை படைச்ச கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற மேனுவல் புக் இந்த பைபிள். இதை படிக்க தான் தேவனை அறிகிற அறிவை நீங்கள் அடைய முடியும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஓடி நம்மளுடைய விருப்பத்தின்படி ஓடணும்னா என்ன செய்ய முடியும்? தேவன் அறிகிற அறிவை அவங்களுக்கு பற்றி கொண்டிருக்கணும்னு ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. ஆதியாகமம் புஸ்தகத்தில் மனுஷனையும் கடவுள் படைத்தார். அவங்களை செம்மையாக படைத்த அழகான ஒரு தோட்டத்தில் வச்சிருந்தார். அங்கே ஒரு கெடுதி இல்லாத ஒரு தோட்டம், அற்புதமான தோட்டம். ஆதியாகமம் புஸ்தகம் 2ஆவது அதிகாரத்தில், அந்த 1ஆவது அதிகாரத்துலையும் 2ஆவது அதிகாரத்துலையும் பார்க்கலாம். அந்த ஒரு தோட்டத்தில் ஒரு கீழ்ப்படுதலையும் வச்சுருந்தார். கடவுள் எப்போவுமே நமக்கு சுயாதீனம் கொடுக்குறவர், மறந்துறாங்க. நம்ம சுயாதீனத்தில் அவர் தலையிடுகிறவரே கிடையாது. உங்கள் சுயாதீனத்தை வற்புறுத்துகிறவர் அல்ல, ஆட்டி படைக்கிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. கடவுள் உங்களை ஆட்டி படைக்க மாட்டார். கை கொடுத்தீங்கன்னா கை பிடிச்சு வருவார். நீங்கள் உங்கள் கையை நீட்டினீங்கன்னா கையை பிடிச்சிக்கிடுவார். நீங்கள் விட்டுட்டு ஓடினீங்கன்னா ஒன்றும் செய்ய மாட்டார். உங்கள் சுயாதீனத்தில் அதுதான் பியூட்டி, அது கடவுளுடைய நீதி. அது உங்கள் சுயாதீனத்தில் கை வைக்க மாட்டார். இப்போது அவங்களுக்கு ஒரு தோட்டத்தை உண்டாக்குனார், அங்கே ஒரு சுயாதீனத்தையும் கொடுக்குறார். அவங்க சொல்கிறார், இந்த நன்மை தீமை அறியத்தக்க இந்த விருட்சத்தை நீ புசிக்காதன்னு. மற்ற எல்லாத்தையும் நீ புசிக்கலாம். அங்கே ஜீவ விருட்சம்னு ஒரு விருட்சமாக வச்சுருந்தார், அதையும் நீ புசிக்கலாம். எல்லாத்தையும் நீ புசிக்கலாம், ஒன்று மட்டும் வேண்டான்றார். நமக்கு எப்போவுமே அதானே மனுஷனுடைய கீழ்ப்பிடியாமல் அப்படி தானே. இதை பார்க்காதீங்கன்னா தான் அதை பார்க்க தோணும், இதை செய்யாதீங்கன்னா செய்ய தோணும், இது சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் தான் சாப்பிட தோணும், இது வேண்டான்னு சொன்னால் தான் வேணும்னு தோணும். மனுஷனுடைய இயல்பை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் சின்ன குழந்தையிலேருந்தே பார்க்கலாம், உங்களுக்குள்ளேயும் இதை நீங்கள் பார்க்கலாம். எது வேண்டான்னு சொல்கிறாரோ கடவுள், அது உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி தெரியும். அதுதான் இச்சை, பாவ இச்சை உங்கள் சுபாவத்தில் கிடக்கலையா? ஆனால் இங்கே போட்டிருக்குது, தேவன் அவங்களை செம்மையாக உண்டாக்கினார், அழகாக அந்த தோட்டத்தில் உண்டாக்குனார். அந்த இடத்துல ஒரே ஒரு காரியத்தை தான் செய்கிறாரு. 17ஆம் வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ன்னு கட்டளையிட்டார். சாகவே சாவாய் ரொம்ப உறுதியாக எச்சரிக்குது, நீ சாப்பிடாது. இது உன்னைய நித்திய ஆக்கினை கொண்டு பெறக்கூடாது, நித்திய அழிவுக்குள்ளே கொண்டு பெறக்கூடாது, நீ இதை புசிக்காத, இதை வேண்டவே வேண்டான்றார். ஆனால் மனுஷன் என்ன செஞ்சான்னா அதைத்தான் செஞ்சான். ஏவாள் அந்த பழத்தை தான் புசித்தாள். ஏன்னா அதுக்கு பின்னாடி இருந்தது இந்த தீய சக்திகள்னு சொல்கிறேன் இல்லையா, ஆரம்பத்தில் சாத்தான்னு சொன்னேன் இல்லையா. பைபிள் அவனை வலு சர்ப்பம்னு சொல்லுது. இந்த சர்ப்பத்தின் வடிவில் அந்த பிசாசானவன் தோட்டத்துக்கு வெளியே இருந்து பேச ஆரம்பித்து அந்த ஏவாளை பார்த்து கேட்குறான். 3ஆவது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தேவனை கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமான தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ? கொஸ்டின் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் இவ்வளோ அழகழகாக பழங்களும் மரங்களும் இயற்கையும் இருக்குது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாரா கடவுள் உங்களை? அங்கே தான் சோதனை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் ஆரம்பிச்சிருக்கும். இதை செய்யக்கூடாதோ? ஏன் செய்யக்கூடாது? குடியை கெடுக்கணும் பாட்டிலே அடிச்சிருக்குன்றாங்க. ஆனாலும் அந்த குடி எவ்வளவு குடும்பங்களை சின்ன பின்னமாக்குது. குடிச்சு பிள்ளைகள் அடித்து, மனைவி அடித்து, குடும்பத்தை சீரழித்து, எத்தனை காரியம் தெரியுமா? இப்போ என்னன்னா, நாங்கள் சமீபத்தில் கேட்டதில் நிறைய பெண்கள் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள், உண்மைதான் சொல்கிறேன்,
அந்த குடி எப்படி கெடுதியாகுது? கெடுதி மேலே கெடுதி குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்து பிள்ளைகள் வாழ்க்கையை சீரழித்து குடும்பத்தின் கடனாகி கடன் மேலே கடனாகி எனக்கு ஏன் சோதனை சோதனைன்னு என்ன சொல்லுவீங்க? ஒரு குடி பழக்கத்தில் மனுஷன் வர முடியல வெளியில். குடி தப்புன்னு எல்லாருக்குமே தெரியுமே. இன்னைக்கு அந்த குடி பழக்கத்தினால எத்தனை குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் உடஞ்சிருச்சு, எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சிருச்சு தெரியுமா? எத்தனை குடும்பங்கள் சூசைடு. தயவுசெய்து நல்லா கவனிங்க. ஆண்டவர் விலக்கிட்டாருன்னா அதை தொடக்கூடாது. இது வேண்டாம், இது உங்களுக்கு ஆகாது, போதைக்கு போகாதீங்க, போதை பொருளுக்கு அடிமை ஆகாதீங்க. சோஷியல் மீடியா இவ்வளவு வளர்ந்துருக்குது. சோஷியல் மீடியா இவ்வளோ வளர்ந்துருந்தாலும் சோஷியல் மீடியாவில் எத்தனையோ விளம்பரங்கள் வந்து புகையிலைக்கு எதிராக சிகரெட்டுக்கு எதிராக எல்லாம் போடுறாங்க, பார்க்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதை விடுறாங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்களாம். ஆனால் கடைசியில் கோபம் யார் மேலே வருது தெரியுமா? கடவுள் என்னை குடும்பத்தை சோதிக்கிறார், கடவுள் என் குடும்பத்தை கைவிட்டார், என் மனைவியா வீட்டை பார்த்து ஓடி போயிட்டா. பின்ன உன் கூட நீ இப்படி குடிச்சிட்டு கிடந்தானே யார் இருப்பா? நீ குடிச்சிட்டு வந்து வாந்தி அள்ளி போடுறக்கா அவன் மனைவி இருக்கிறா? உன் வீட்டு வேலைக்காரி அவன் மனைவி. வெக்கக்கேடையா இதில் என்னன்னா, குடிச்சிட்டு குடிச்சு இவன் ஒரு கட்டை வரும்போது குடலெல்லாம் வெந்து போய் ஜிஹெச்ல போய் படுத்துக்கிடுவான். அங்கேயும் கஷ்டப்படுற யார் தெரியுமா? இந்த மனைவி மாதிரி தான். நிறைய பார்த்துருக்கேன் நான். அவங்களுக்கு படுக்கிறதுக்கோ உட்கார்ற கூட இடம் இருக்காது. இவன் பேசாமல் தண்ணியை போட்டு எல்லாம் முடிஞ்சு போய் பேசாமல் கட்டில் படுத்து கிடக்கும். கூட கிடந்து சீரழிகிறது பார்த்தீங்கன்னா மனைவி மாறும் குடும்பத்தார் தான். அவங்களுக்கு நிற்கிறதுக்கு இடம் கிடைக்காது, அவங்க ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது, படுக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்காது, நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல சுகாதாரமாக இடம் கூட சில இடத்துல கிடைக்காது. இதில் டாக்டர்கள் வந்தாச்சுன்னா அவங்கள அந்த இடத்துலேருந்தே வரட்டிடுவாங்க. டாக்டர்கள் கண்ணில் மற்ற அட்டெண்டர்ஸ் இருக்கக்கூடாது. அவங்களும் என்ன தெய்வ பறவைன்னு எனக்கும் தெரில. டாக்டர்கள் 2 கொம்பு தான் எக்ஸ்ட்ரா இருக்கான்னு தெரில. ஏன் பேஷண்ட்டுக்கு பேச முடியாது, பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே தெரியாது, பேஷண்ட்டுடைய நிலைமை என்னன்னே பார்க்க முடியாது. அந்த ஆளுக்கு யாருமே குடிச்சு சுயாதீனம் எல்லாம் கிடக்காரு. இதில் எல்லாம் கெட்டு போய் கிடக்கு. இதில் மனைவியோ இல்லை அட்டெண்டரோ யாராக இருந்தால் தானே அவருடைய சூழ்நிலையை நீங்கள் பேச முடியும். அவருக்கு இப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நிறையா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி நிலைமை நான் கண்ணார பார்த்துருக்கேன். அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு என்ன அடுத்து செய்ய போகிறாங்க, டாக்டர் கண்ணில் யாரும் படக்கூடாது. உண்மையிலே சொல்கிறேன். இப்போவும் இதை தான் அநேக ஹாஸ்பிட்டல் நடக்குது. சரி, இப்போ சப்ஜெக்ட் விட்டு வெளியே போக வேண்டாம். மனைவி மாதிரி அங்கேயும் சீரழிவாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, பைபிள் சொல்லுது அவனம் சுய இச்சையினால். இப்போ ஆண்டவர் விளக்கின காரியத்தை விட்டு விலகி வாங்க. ஆண்டவர் நிறைய காரியத்தை சொல்கிறார். இப்போ அந்த கீழ்ப்படியாததுனால அவங்களுக்கு பாவம் வருது உள்ள. இப்போ அது பைபிளில் வாசிச்சோன்னா 3ஆம் வசனம், ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 3ஆவது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். விளக்கப்பட்டிருக்குது. அந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்கிறனாலே சாகவே சாவாயின் கடவுள் சொல்லியிருக்கிறாருன்னு தெரிஞ்சாருமே பிசாசானவன் நினைச்சிடான், தூண்டி விடுகிறான். சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கடவுளை மாதிரி ஆகிடலாம், கடவுளை மாதிரி ஆகிடலாம், நீங்களே ஒரு கடவுள் அப்படின்மா. மனுஷங்களே, இன்னைக்கு உங்களை நிறைய நேரத்தில் வஞ்சிக்கிறது தான். நீங்களே கடவுள், நீங்களே சாமியெல்லாம் இல்லை, நீங்கள் சாமி ஆக முடியாது, நீங்களே கடவுள் ஆயிடலாமா? இங்கேயும் அதான் சொல்கிறான், நீ புசிக்கிறனால நீ கடவுளாகவே ஆயிடலாம். ஆனால் புசித்த நாளில் அவங்க தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க, வெளியே துரத்தப்பட்டாங்க. துரத்தப்பட்டு அவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, முதல்ல அவங்கள வஞ்சித்த பிசாசுக்கு தண்டனை கொடுக்குறாரு. என்ன தண்டனை கொடுக்குறாரு தெரியுமா? 15ஆம் வசனத்தில் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். பிசாசுக்கு முதல்ல தண்டனை கொடுக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிர் தெழுந்து சாத்தானின் அதிகாரத்தை முறிப்பார் என்பதை இங்கே பிசாசுக்கு ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு 16ஆம் வசனத்தில் ஸ்திரீயை பார்க்கிறாரு. இப்போ ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இப்போ அவங்க 2 பேரும் சுயாதீனத்தோடு இருந்தாங்க அந்த தோட்டத்தில். இப்போ சொல்றாரு, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். அடுத்து மனுஷனை பார்த்து சொல்றாரு, ஆதாமை பார்த்து 17ஆம் வசனத்துல, பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய், வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அதுதான் நடக்க போகுது. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு நம்ம வருத்தத்தோடு தான் பல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த பூமியில்.
ஏதாவது லகுவா காரியங்கள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஆனாலும் மனுஷன் ஓடுறான். வேதனை மேலே வேதனை அடைக்கிறான், சோதனை மேல் சோதனைகள். இதில் வேற அவனுக்கு பெருமை வேற, பயங்கரமான ஜாதி பெருமைகள். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஒரு வீடை கட்டி முடிச்சுட்டு சொன்னதை நான் கேட்டேன். வேற எந்த ஜாதி வந்தாலும் நான் உள்ளே விட மாட்டேன் ஆகும்னு பெரிய பெருமை அடித்தாங்க. கடைசியில் கொஞ்ச நாள் அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போக வேண்டிய நிலைமை. வெளியே போக வேண்டிய கடவுள் நீதி உள்ளவர். என்ன பெரிய பெருமை! பைபிள் சொல்லுது, பெருமை உள்ளவங்க தேவன் எதிர்த்து நிற்கிறார். உங்களுக்குள்ள என்னென்ன பெருமை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஜாதி பெருமை, ஜாதின்னு சொல்லி அது இதுன்றாங்க. அதை தான் ஆண்டவர் லவ் மேரேஜ் விட்டுறாரு. இவன் யாரை எதை அற்பமாக நினைக்கிறானோ அங்கே மாட்டி விட்டுருவார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பார்த்துருக்குறேன். பெருமை அடிச்சிங்களா? ஜாதியை பற்றி பெருமை இருக்கா? அப்போ ஆண்டவர் வேலையை செய்வார், எதிர்த்து நிற்பார். தெரியுமா? நீ நிறைய இடத்துல அதை பார்க்குறோம். யாரையும் உயர்வு தாழ்வுலாம் ஆண்டவர் படைக்கலை, மனுஷனையும் மட்டும்தான் படைச்சார். இன்னைக்கு இதெல்லாம் மனுஷன் உபய தந்திரங்களை கண்டுபிடித்தான் இல்லையா? அதில் வந்தது தான் இந்த ஜாதி எல்லாம். இப்போ இந்த செய்தியை பார்க்குற உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்குள்ள ஜாதின்ற ஒரு எண்ணமும் ஜாதின்ற பெருமை தான் இன்னைக்கு ஆண்டுகிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. உங்கள் சோதனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. ஏன்னா இந்த சோதனைகளுக்கு ஒரு காரணம் ஜாதி. பைபிள் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அவன் அறுத்தே ஆவான். எதை அவன் விதைச்சாலும் அறுப்பான். நீங்கள் எதை விதைச்சிங்க? அனுகூலமான நாட்களில் என்ன செஞ்சீங்க? அனுகூலமான நாட்களில் என்ன பண்ணீங்க? சொல்லுங்கள். எதை விதைச்சிங்க? எதை விதைக்கிறீங்களோ அதை அறுப்பீங்க. ஆனால் நம்ம சொல்லுவோம், கடவுளுக்கு கண் இல்லையா? பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பேசும்போது பிசாசு உள்ள வந்துட்டான். ஒரு பொய் உங்கள் வாயில் வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளே பேய் வந்துருச்சு. பொய் வாயில் இருக்கா? பேய் பக்கத்தில் இருக்குது. பைபிள் சொல்லுது, பேயை பொய்க்கு பிதானுது. பைபிள் காண்பிச்சு தருது. பிசாசை பொய்க்கு பிதான் ஆண்டவரே காட்டி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் பொய் இன்னைக்கு ஒரு பாவமாகவே யாருக்கும் தெரியலையே. சர்வசாதாரண பொய், மற்றவங்களை குறித்து பொய், இல்லாததை குறித்து பொய், பக்கத்து வீட்டுக்காரங்களை குறித்து பொய், எத்தனை விதமான பொய் மனுஷங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பொய்யும் பேயை உள்ளே கொண்டு வந்துடும். பேய் உள்ளே வந்ததுக்கப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லையா? நீங்கள் திருந்துங்க. ஜாதின்ற பெருமை பேசுனீங்களா? ஜாதின்ற பேய் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, சின்ன பின்னமாயிரும். அநேக வீடுகளில் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிற சில வீடுகள்லாம் எல்லார் வாழ்க்கையும் சீரஞ்சு போய் கிடக்கு. எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்கெல்லாம் அந்த பெருமை பிடிச்சி, எங்கள் ஜாதி, நாங்கள் எங்கள் ஆளு, அட்டேப்பா எங்கள் ஆள், உங்கள் ஆளுனாலே பேய் தான் உங்கள் ஆள், பிசாசு தான் உங்கள் ஆள். ஏன்னா பிசாசுக்கு பைபிள் கொடுக்குற ஒரு பேர் என்ன தெரியுமா? சோதனைக்காரன். சோதனைக்காரனுக்கு தொடர்பு இருக்கான்னு அங்கே தான் தொடர்பே இருக்குது. அதை காட்டி கொடுக்குறது அந்த செய்தியே. ஏன் நீங்கள் சில காரியத்தை ஒழுங்குபடுத்தணும்? ஏன் நீங்கள் மாறணும்? ஏன் இந்த பைபிளை படிக்கணும்னா, தேவனை அறிகிற அறிவை நீங்கள் அடைய தான் சோதனைக்காரன் பைபிள் சொல்லுது இல்லையா? அந்த பிசாசன். மத்தேயுன்ற புஸ்தகம் இந்த பைபிளில் உண்டு. அதில் 4வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயுன்ற புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பைபிள் சொல்லுது, அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்துன்னு போட்டிருக்கு. யார? சாத்தான. யாருக்கிட்டத்தில்? இயேசு கிறிஸ்து கிட்டே வரான். கடவுள் மனுஷனா பூமியில் பிறந்தார் இல்லையா? அவன் மனிதனாய் வந்தார் இல்லையா? கடவுள் மனிதனாய் வந்து மனிதனுக்காக வேண்டி வந்தார்ல, அப்பமே அவர்கிட்ட வர்றான். அவன் பேரே பைபிள் காட்டி கொடுக்கு, சோதனைக்காரன். பைபிள் அடிக்கடி காண்பித்து கொடுக்குற வசனம் தான் அவனை சோதனைக்காரன். இப்போ அந்த சோதனைக்காரன் சோதனைகளை கொண்டு வரும் பொழுது இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தினாலே அவனை ஜெயித்தார். அதனால தான் உங்கள்கிட்ட நான் திருப்பி சொல்றேன், இந்த வசனங்களை படிங்க. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு இது வெற்றியை தர முடியும். சாத்தானை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், இந்த வசனத்தால் மட்டும்தான், விசுவாசத்தினால் மாத்திரம்தான். இந்த வசனத்தை படிக்க தான் உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். உங்களுக்குள்ள விசுவாசம் வரும் பொழுது நீங்கள் சோதனைக்காரனை ஜெயிக்க முடியும். விதி அல்ல. நீங்க சோதனைக்காரனை ஜெயிக்க முடியும். அப்போ இந்த சோதனைக்காரன் சோதனைக்கு காரணம். சோதனைகளுக்கு ஒரு காரணம், நீங்க சோதனைக்காரனுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு. அப்புறம் பலவிதமான நூதனமான காரியம் நடக்கும். பலவிதமான அழுகை, பலவிதமான கண்ணீர், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அழிவு, இப்படித்தான் நிறைய இடத்துல. உதாரணமா குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதுன்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் படிச்சிருப்பீங்க. குடிக்கிறதே தப்பு, இதில் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டி மலை மேலேருந்து வண்டி கீழே உருண்டுருச்சுன்னா இது யார் தப்பு? கடவுள் தப்பா? கடவுளா? நீங்கள் செஞ்ச தப்பு. இதுக்குள்ள நஷ்டத்தை நீங்கள் தான் அனுபவிக்கணும். கடவுள் அதெல்லாம் கரெக்டாக இருப்பார். மனுஷோட மதியினம் தான். நம்ம மதியினமாக இருந்துட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த சாதிக்காரனும் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்ட்டு கடைசியில் வீடு கடன் மேலே கடனை வீட்டை போகியத்துக்கு விட்டுட்டு தலை தெறிக்க ஓட வேண்டியதாயிருச்சு.
இப்போ இன்னும் சிலர் நல்லா இருக்கிற வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வந்தோன்னா சில நேரத்தில் அவங்க நினைக்கிறாங்கன்னா ஒரு வீடு மாறிட்டு ஒரு 2 வருஷங்கள் திருப்பி வந்தால் பிரச்சனை சரியாயிருமா? ஐயா, நீங்கள் லண்டனுக்கு இல்லை, லாஸ் ஏஞ்சல்ஸ் இல்லை, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, இந்த சோதனை காரணத்துக்கு நீங்கள் எங்கே இடம் கொடுத்தீங்களோ அது வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். நிறைய பேர் அதில் அலையிறாங்க, வீணாக ஓடுறாங்க. வீடு மாறினா சரியாயிருங்க. இந்த வீடு தான் சரியில்லை, எங்களுக்கு வீடு இல்லைங்க, இங்கே சரியாகணும். உங்களுடைய மனது சரியாகணும், உங்களுடைய புத்தி சரியாகணும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எது கடவுளுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றதை தெளிவுபடுத்துங்க. முதல்ல அதை சரிப்படுத்துங்கள். அதை பைபிளில் இன்னொரு வசனத்தை நான் காண்பித்து தருகிறேன். யாக்கோபு என்கிற புஸ்தகம் உண்டு. அதில் 4வது யாக்கோபு எழுதின நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என்ன செய்யணுமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? தேவனுக்கு கீழ்ப்படியணும். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வழியில் நடங்க. அப்பாவுடைய கையை பிடிச்சு நடங்க. உங்கள் கையை பிடிச்சு நடக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்க. நீங்கள் விட்டுட்டு ஓடினதான் பிரச்சனை. விட்டு ஓடி 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 அகல ஓட உங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது. தேவனுடைய மகிமையை நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றி வச்சிருக்கீங்க இல்லையா, பிரச்சனை தான். அடுத்த வசனம் 8வது வசனத்தில், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்கள் அவர் கையை பிடிங்க, அவர் உங்கள் கையை பிடிச்சிக்கிடுவார். புரியுதா நான் ஆரம்பத்தில் சொன்னது? நீங்கள் அவர் கையை பிடிச்சிட்டிங்கன்னா போதும். உங்கள் சோதனைகள் வேதனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. உங்கள் சோதனைகள் வேதனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ரோமர்னு ஒரு புஸ்தகம் இருக்கிற 5வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினை ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. 19வது வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு விசுவாசித்து அவரை அண்டிக் கொள்ளும் போது நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீங்க. எப்படி ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் பாவிகளாக்கப்பட்டோம், இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். அந்த ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம். அதான் உண்மை. உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகள் தான். பாவம் இல்லாத ஒருத்தரும் கிடையாது. எங்கள் வீடெல்லாம் பாவம் இல்லைங்க, நாங்கள் யாருக்கெல்லாம் கெடுதி பண்ணலைங்க. நீங்கள் கெடுதி பண்ண வேண்டாம், நன்மை செய்யாமல் இருந்தாலே அதே பாவம் பைபிள் சொல்லுது. உங்களுக்கு தெரியுமா? பசியாக இருக்கிற ஒருத்தரை கடந்து போயிருந்தீங்கன்னா பாவம் உங்களுக்கு தெரியுமா? நன்மை செய்கிறவங்க பணம் இருந்து ஒருத்தவங்க கஷ்டப்படுறதை பார்த்து நீங்கள் செய்யாமல் இருக்க பாவம் உங்களுக்கு தெரியுமா? உபத்திரப்படுகிறவங்களுடைய உபத்திரத்தில் போய் அவங்க விசாரிக்காமல் இருக்கிறது பாவம். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன், பணம் வந்துட்டே இருக்கணும், அவ்வளோதான். கொடுக்கறதுல ஐயோ எவ்வளோ வேதனை தெரியுமா? கொடுக்கிற புத்தியே இல்லை. இப்போ வர வேணும் பிரச்சனை தான். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது செய்யாமல் இருந்தால் ஆண்டர் கணக்கு கேட்பார். உங்களுக்கு தெரியுமா? ஆனால் இங்கே போட்டிருக்குது, நீங்கள் ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட முடியும். அந்த யாருன்னா அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் கீழ்ப்படிந்தார், சிலுவையின் மரண வரையும் கீழ்ப்படிந்தார். அவருடைய உயிர்த்தெழுதல்னாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். இன்றைக்கு அவர் உயிரோடு எழுந்து நமக்காக கடவுளிடத்தில் பரிந்து பேசுகிறார். அவர் தேவகுமாரன் கடவுளின் வலது பாரசத்தில் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கார். நமக்காக இன்னொரு வசனம் காண்பித்து தகுந்த செய்தியை முடிக்கிறேன். எபிரேயர்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது பைபிளில். எபிரேயர்னு ஒரு புஸ்தகம் ஒரு புதிய ஏற்பாட்டில், அது 2வது அதிகாரத்தில் 18வது வசனம் இப்படி போட்டிருக்குது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்? இயேசு கிறிஸ்து பூமியில் நம்மளை மாதிரியே மனுஷனாக வந்தார். 33.5 வருஷம் வாழ்ந்தார். சிலுவையில் அவரை அடித்தார்கள். அப்பவும் எல்லாரும் சொல்கிறாங்க, அவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லையே, அவர் பாவம் இல்லையே. அவரும் கேட்பார், அதுக்கு அவர் சிலுவைக்கு முன்பாக என்கிட்ட பாவம் இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கன்றார். நம்மளை மாதிரி மனுஷனாக வந்தார். ஆனால் அவர்கிட்ட இருந்து வித்தியாசம் என்னன்னா, அவர்கிட்ட ஒரு பாவம் இல்லை. ஏன்னா அவர் தேவகுமாரன் மனுஷனாக வந்தார், நம்மை போல இருந்தார், பாவம் இல்லாதவராக இருந்தார். ஏன்னா பாவத்தை பரிகரிக்கிற ஒரு ரத்தம் வேணும்னா நமக்கு பாவம் இல்லாத ஒரு ரத்தம் நமக்கு தேவை. மிருகங்களின் ரத்தம் அல்ல, பாவம் இல்லாதவராக இருக்கிற அவருடைய ரத்தம் நமக்கு தேவை. அந்த ரத்தத்தினால மட்டும்தான் நமக்கு விடுதலை உண்டு. அந்த ரத்தத்தினால மட்டும்தான் நம்ம சாபத்துக்கு ஒரு பரிகாரம் உண்டு. சிலுவையிலே சாபங்களை சிலுவையிலே சுமந்து விட்டார். இன்னைக்கு நீங்கள் சோதனைகளுக்கு ஒரு காரணம் பாவம் சாபமும். அந்த சாபங்களும் பாவங்களும் சிலுவையை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் பரிகாரம் உண்டு.
அந்த சிலுவையை நீங்கள் நோக்கி பார்த்து, ஆண்டவரே பாவியான என் மீது கிருபையாருன்னு கேளுங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்க. நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் என் சுய இச்சையினால் ஓடி இருக்கிறேன், நான் அநேக உபய தந்திரங்கள் பின்பாக ஓடி 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 வேதனை மேல் வேதனை அடைந்திருக்கிறேன். ஆண்டவரே என் ஜாதி கௌரவம், என் பெருமை, பணப்பெருமை, என் படிப்பு பெருமையெல்லாம் வச்சு நான் பெருமை மேலே பெருமை இருக்கேன், என்னை தாழ்த்துறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தீர்வு தருவார். சோதனைகளும் தப்பிக்கொள்கிற வழியை காட்டி கொடுப்பாருன்னு பைபிள் சொல்லுது. தப்பிக்கொள்ளணும். ஏன்னா இந்த சோதனைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கிற ஒரே வழி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை நோக்கி பாருங்கள். அந்த சிலுவையில் அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்த மீட்பை பாருங்கள். அந்த சிலுவையில் அவர் நமக்காக செய்த தியாக பலி, அவர் ரத்தம் சிந்துறார். ஏன்னா நம்ம சோதனை மேல் சோதனையிலும் கண்ணீரின் மேல் கண்ணீரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பைபிள் சொல்லுது, ஏசாயா 53ஆவது அதிகாரத்தில், நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்ததான். நமக்கு சமாதானத்தை தரணும். அந்த சமாதானம் எங்கே ஆரம்பிக்கும்? நமக்கும் கடவுளுக்கு எதிராக இருக்கிற அந்த பெரிய பிளவு இருக்கு இல்லையா, தகப்பன் கையை விட்டுட்டு நீங்கள் எங்கேயோ ஓடுறீங்க இல்லையா, அந்த கையை நீங்கள் பிடிக்கிற அந்த காரியத்தை தான் சமாதானத்தை உண்டாக்கும் காரியம். நீங்கள் வானத்தையும் பூமி உண்டாக்கின கடவுளுடைய கையை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறிடும். உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. உங்கள் சோதனைகள் இனி நீங்கள் சோதனை மேல் சோதனையில் கிடக்க வேண்டாம். நிறைய காரியத்தில் நீங்கள் பைபிளை படிக்க படிக்க அதில் மாற்றம் வரும். குடிகாரர்களுக்கு நீங்கள் எத்தனை உபதேசம் பண்ணாலும் அவங்க மனம் திரும்ப முடியாது. வசனத்தை படிக்கும்போது அவங்ககிட்ட மாற்றம் வரும். குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க எல்லாரும் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும். பிள்ளைகளுக்கு இப்போவுமே வசனத்தை காண்பித்து கொடுங்க. இந்த மொபைல் ஃபோனில் பிள்ளைகள் கிடந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் நாசமாக போயிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு காரியத்தை காண்பித்து தருகிறேன். பிள்ளைகளுக்கு வசனத்தை காட்டி கொடுங்க, சத்தியத்தை காட்டி கொடுங்க, கடவுளின் வழியை காட்டி கொடுங்க. இந்த வழிகளை நீங்கள் நடக்க ஆரம்பிப்பீர்களானால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. இந்த சோதனைகளில் நீங்கள் தப்பித்துக்கொள்ள முடியும். சோதனைகளை தப்பித்துக்கொள்றது மாத்திரம் அல்ல, சந்தோஷமான வாழ்க்கையும் தேவன் நமக்கு தருவார். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தரேன் இருக்கார். அது எப்பேற்பட்ட சமாதானமாக இருக்கும் தெரியுமா? பிரச்சனைகளோ போராட்டங்களோ நம்ம சுற்றி இருக்கலாம், ஆனால் அந்த சந்தோஷம் சமாதானம் யாராலும் எடுத்து போட முடியாது. ஆனால் சோதனை ஒரு காரணம், மனுஷன்தான் காரணம். நம்முடைய சுய இச்சைகள், சுய விருப்பங்கள், சுயம் எல்லாம் திருந்தி ஆண்டவர் என்னெல்லாம் இருக்கிறார், தேவன் அறிகிற அறிவை அடையணும்னா ஒரே வழி. இதை நான் ஒரு செய்தியில் காண்பிக்க முடியாது. பைபிள் நீங்கள் வாங்க, படிக்க படிங்க. பழைய ஏற்பாட்டில் உள்ளது படிங்க, புதிய ஏற்பாட்டில் உள்ளது படிங்க. படிக்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி.